ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தந்த ரேஷன் கார்டெலாம் ரத்து செய்யப்படுறாங்க. இனிமேல் எந்த பொருட்களும் வாங்க முடியாது. அது எந்த வகையான ரேஷன் கார்டு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும், யாருடைய கார்டெல்லாம் ரத்து செய்யப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ரத்து செய்யாமல் இருக்கணும், உங்களுடைய கார்டு ரத்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2,80,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி இந்த மாதிரி கார்டு கூடிய சீக்கிரம் ரத்து செய்யப்படும். அது எந்த வகையான கார்டு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ரேஷன் கார்டு ரத்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குடும்பத் தலைவர் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரேஷன் கார்டு யாரோ ஒரு சிலரோட ரேஷன் கார்டை வச்சு வேறு ஒருத்தவங்க ரேஷன் பொருட்கள் வாங்கினா அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத் தலைவர், உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள குடும்பத் தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த குடும்பத் தலைவர் யாரோ அவங்களோட பேரை இணைச்சிருங்க. இறந்தவர்களோட பேரை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படாமல் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இறந்தவங்களோட பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் ரேஷன் பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கார்டு ரத்து செய்யப்படும். ஸோ குடும்பத் தலைவர் உயிரோடு இருக்க பட்சத்தில் ஓகே, இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த ரேஷன் கார்டிலோட பேரை மாற்றியே ஆகணும். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க குடும்பத் தலைவராக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் மாற்றணும். அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்க மட்டும்தான், தாய் தந்தையோ தான் ரேஷன் கார்டில் இருக்கும். ஒருவேளை அவங்க இறந்து போன பட்சத்தில் வீட்டில் உள்ள பிள்ளைகள் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தது குடும்பத் தலைவர்ன்ற பேரில் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரியான கார்டும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 மாத காலமாக ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் எதுவுமே வாங்காமல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. 6 மாத காலமாக எந்த ஒரு பொருளுமே நான் வாங்கலை என்னோடய ரேஷன் கார்டில் அப்படின்னு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரத்து செய்யப்படும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதாவது 6 மாதத்தில் ஒரு தடவையான நீங்கள் போயிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டும். அதாவது அப்போ நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்களுடைய அவசியம் இல்லை. அதோட ரேஷன் கார்டு தேவையில்லை. ரேஷன் சும்மா பேருக்கு ப்ரூஃபுக்கு மட்டுமே ரேஷன் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரேஷன் பொருட்களை நீங்கள் நிச்சயமாக வாங்கணும். வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கார்டு கரண்ட்டில் இருக்கும். இல்லாட்டி அந்த மாதிரியான கார்டையுமே கேன்சல் பண்ணி விட்டுடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் ரேஷன் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டும். இதற்கு அடுத்த அப்டேட் என்னென்னா, இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் கண்டிப்பாக மாதம் நீங்கள் வாங்கணும். வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருக்கும். ஸோ அப்டேட்டில் அப்பப்போ வச்சுக்கோங்க, அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மாதம் வாங்காட்டிலும் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவையான நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களோட கார்டு ஆக்டிவில் இருக்கும். இல்லாட்டி நிச்சயமாக கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.